ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதிர்நீச்சல் குடும்பத்தில் குணசேகரன் பக்காவாக பிளான் போட்டு அந்த வீட்டு பெண்களை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காரு. நம்ம விசாலச்சம்மா இப்போ எல்லாருக்குமே வில்லியாக மாறி நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, விசாலச்சம்மா ஆரம்பத்திலிருந்து குணசேகரனுக்கு ஆதரவாக செயல்படுற ஒரு ஜீவன் தான். தன்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு மாதிரியும் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியுமே அவங்க சலுகை காட்டுவாங்க. அந்த வகையில் குணசேகரனுக்கு தான் அவங்க அதிகமாக சலுகை காட்டுவாங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா குணசேகரன் தான் அந்த வீட்டுக்காக உழைச்சான். அந்த வீடு இன்னைக்கு பணக்கார அந்தஸ்தில் இருக்குன்னா அதுக்கு முழுக்க காரணம் குணசேகரன் தான். இந்த வீட்டில் ஒரு காலத்தில் சாப்பிடவே தட்டு இல்லாமல் இருக்கும். அது எல்லாமே இந்த குணசேகரன் உழைப்பில் தான் வந்திருக்கு. அதனால் குணசேகரன் என்ன சொல்கிறானோ அதை எல்லாம் கேட்டுக்கிட்டு நடக்கணுங்கிறது தான் விசாலச்சம்மாவோட எண்ணமே. அதனால் விசாலச்சம்மா இப்போ குணசேகரனுக்கு அவங்க மகுடிக்கு மயங்கி விசாலச்சம்மா அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறாங்க அந்த வீட்டு மருமகளில். அந்த வீட்டு மருமகளும் வேறு வழி இல்லாமல் தவிக்கிறாங்க. ஈஸ்வரி, நந்தினி, ஜனனி, ரேணுகா இவங்க 4 பேருமே அந்த வீட்டுக்கு மருமகளாக வந்ததிலிருந்து அந்த வீட்டில் பயங்கர பிரச்சனை வெடிச்சுக்கிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த வீட்டு பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற திட்டத்தில் குணசேகரன் முழு மூச்சாக இருக்காரு. ஆனால் அவருடைய ஆளுமைக்கும் அவருடைய அடிமைத்தனத்துக்கும் நாங்கள் அடிப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள் சுதந்திரத்திற்காக பாடுபடுறாங்க. இந்த சூழ்நிலையில் தான் குணசேகரனை எதிர்த்துக்கிட்டு அந்த வீட்டு பெண்கள்லாம் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. ஆனால் விசாலச்சம்மா ஒரு பயங்கரமான நாடகத்தை போட்டு தற்கொலை பண்ணிக்க போயிட்டு அந்த வீட்டு மருமகளை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்த விசாலச்சம்மா அந்த வீட்டு மருமகளுக்கு நன்றி விசுவாசம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் குணசேகரனோட திட்டத்துக்கு பணிஞ்சு அந்த வீட்டு பெண்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அத்தை பாவம், மாமியார் பாவம், அவங்களுக்காக இந்த வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி அந்த வீட்டு பெண்கள்லாம் முடிவெடுத்தாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு பாதகமாக அமைஞ்சு போயிடுச்சு. இப்போ என்னன்னா, குணசேகரன் அம்மா விசாரிச்சுட்டு சொல்லி, அம்மா நீ எப்படி இருந்த இந்த வீட்டில் மகாராணி போல இருந்த, இந்த வீட்டில் நல்லது நடக்கணுமா வேணாமா, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கணுமா வேணாமான்னு சொல்லும் பொழுது, அது என்னப்பா அப்படி சொல்லிட்ட, உன் பிள்ளை தர்ஷனுக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லும் பொழுது, அது எப்படிமா முடியும், இந்த வீட்டு மருமகள் எல்லாம் ஆளாளுக்கு நான் தான் இந்த வீட்டுக்கு ராணின்னு சொல்லி தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரங்கிற மாதிரி அவங்க தனிச்சு செயல்படுறாங்க. என்னால் எப்படி செய்ய முடியும்? இங்கே பாருமா, இதை நான் நிகழ்த்தி காட்டணும்னா, நான் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை நடத்தணும், நான் ஆசைப்பட்டது நடக்கணும்னா நான் சொல்கிற மாதிரி செய்யுமா, நீ பழைய போல் மாமியாராக மாறுமா, இப்போ நீ அவளுக்கு அடங்கி போயிட்டு இருக்க, அதனால தான் அவளுக்கு அடக்க ஆள் இல்லாமல் தறிக்கட்டு திரிகிறாளுகள்னு சொல்லும் பொழுது, நான் என்னப்பா பண்ணுறேன்னு சொல்ல கேட்குறாங்க. இங்கே பாருமா, நீ பழைய போல் இந்த வீட்டில் ஒவ்வொரு மருமகளையும் வேலை வாங்கணும், அதுதான் முக்கியம்னு சொல்லும் பொழுது விசாலச்சம்மாவும் இப்போ தீயாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வீட்டு மருமகள் 4 பேரையுமே மதிக்க மாட்டாங்க. ஏய், நீ அங்கே போ, அந்த வேலை செய்ய, நீ இங்கே வா, இந்த வேலை செய்ய, நீ போய் பாத்ரூம் க்ளீன் பண்ணு, நீ சமைச்சு போடுன்னு சொல்லி அந்த வீட்டு மருமகளோட பழைய போல கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அவங்க எல்லாருமே பிளான் போடுறாங்க. அக்கா, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா யதார்த்தம் நடக்கிற மாதிரி இல்லை, குணசேகரன் சொல்லி கொடுத்து இந்த மாமியார் ஆடுற போல இருக்குது, இந்த மாமியாருக்காக பரிதாப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்தோம், இப்போ பார்த்தீங்களா நம்ம கதியை பழைய போல கிச்சன்லேயே அடப்பட்டு கிடக்கிறான்னு சொல்லும் பொழுது அந்த வீட்டு பெண்களும் இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. குணசேகரன் அந்த வீட்டு மருமகளில் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுக்கு புது நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஏற்கனவே கதிர் ஞானத்துக்கிட்ட உங்கள் பொண்டாட்டிகளை நீங்கள் மயக்கி வைங்க, அவங்களுக்கு தேவையானதை செஞ்சு உங்களுக்கு உங்கள் வார்த்தையை மீறாமல் அவங்கள அடக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே போல் கதிர் நந்தினி மேலே ரொம்ப பாசத்தை பொழிஞ்சார். அது கதிரோட பாசம் உண்மையான பாசம் தான். ஏன்னா அவர் எப்போவே திருந்துட்டார், பொண்டாட்டிக்காக திருந்துட்டார். ஆனால் ஞானம் ரேணுகா கிட்ட நடிக்கிறாரு. அண்ணன் சொல்லிட்டாரு நம்ம நடிச்சாகணும்னு சொல்லி இப்போது ரேணுகா கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரி ஞானம் நடிக்கிறாரு. அதை ரேணுகாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்கள் அண்ணன் மகடிக்கு ஏற்ற மாதிரி நீ ஆடிக்கிட்டு இருக்க, என்ன பண்ணுறது, எங்களுக்கு தலையெழுத்து எப்படி இருக்குது, இந்த வீட்டு குடும்பத்துக்காக நாங்கள் எவ்வளோதான் அனுபவிக்க வேண்டியிருக்கு பார்த்தியா, உன்னுடைய போலியான நடிப்பெல்லாம் நான் தாங்கிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி ஞானத்துக்கு சூடு வைக்கிற மாதிரி சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனாலும் குணசேகரன் அடங்கின பாடு இல்லை. குணசேகரன் இப்போ தம்பிகளை வச்சு பொண்டாட்டிகளை மயக்கிட்டோம், அடுத்து அம்மாவை வச்சு ஒரு மருமகளை எப்படி வேலை வாங்கணுமோ ஒரு மருமகளை ட்ரீட் பண்ணுமான்னு சொல்லியிருக்கோன்னு சொல்லும் பொழுது விசாலச்சம்மாவும் பிள்ளையோட பேச்சு கேட்டுட்டு அவங்க தரமான சம்பவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஜனனி சில சமூக சேவையெல்லாம் செய்கிறாங்க. அதுக்காக வெளியே போகும்போதெல்லாம் விசாலச்சம்மா கூப்பிட்டு, எங்கே போகிற, வெளியே போறியா, அங்கெல்லாம் போகாத, அத்தைக்கு ஒத்தாசையாரு, நீ தான் என் கூட இருக்கணும், நீ என் கூட இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி இப்போது நம்ம ஜனனியை எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் விசாலச்சம்மா பக்கத்திலே வச்சுக்கிறாங்க. இதனால் ஜனனியும் வீட்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறாங்க. மருமகளில் இந்த வீட்டில் கண்ட்ரோலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி குணசேகரன் ஒரு சில வேலை செய்யும் பொழுது சில சீப்பான வேலைலாம் செய்கிறாரு. அதாவது அந்த வீட்டு மருமகளுக்கு சரியான முறையில் குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்காம எல்லா பாத்ரூம் பைப்பையும் மூடி வைக்கிறது, மொட்டை மாடியில் போயிட்டு வால்வு மூடி வைக்கிறதுன்னு சொல்லி சில சீப்பான வேலைலாம் செய்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அந்த வீட்டு பெண்கள்லாம் பயங்கர கடுப்பாக வராங்க. என்ன தண்ணியை மிச்சம் பண்ணுறாரா, வீட்டுக்கு மருமகளாக வந்தால் தண்ணியெல்லாம் மிச்சம் சிக்கனமாக செயல்படுத்தணும், சிக்கனமாக செலவு பண்ணணும்னு சொல்லி குணசேகரன் சொல்லாமல் சொல்லிட்டு இருக்காரு போல இருக்குது. குணசேகரன் பழைய போல் ஆரம்பிச்சிட்டாருக்கா, இனிமேல் சும்மா இருக்க
இருக்கக்கூடாது, இந்த வீட்டு மருமகள் தண்ணியை கூட செலவு பண்ணக்கூடாதா, அப்படி என்ன நம்ம செலவு பண்ணிவிடுவோம், இவர் பாரு மேலே போய் வாழ்வு மூடி வச்சிருக்காரு, இதெல்லாம் தேவையாங்கிற மாதிரி அந்த வீட்டு பெண்கள்லாம் இப்போ குணசேகரன் மேலே பயங்கர காண்டாகிறாங்க. குணசேகரனோட முக்கியமான திட்டம் என்னென்னா, இந்த வீட்டு பெண்கள் 4 பேத்தையும் ஒன்றா கூட விடக்கூடாது, ஒன்றா கூடி பேசினாவே அவங்க வீட்டுக்கு எதிரான திட்டத்தை செய்கிறாங்க. அதனால் அவளுகளுக்கு வீட்டு வேலையை கொடுத்து அந்த வேலையில் பிஸி ஆக்குறேன்னு சொல்லி இப்போது 4 மருமகளையும் தனித்தனியாக ஆக்க வைக்கிறது தான் அவருடைய திட்டமே. இப்போதைக்கு குணசேகரனோட ட்ராமா அரங்கேற்றம் ஆகிட்டு இருக்கு. இந்த ட்ராமாலாம் இங்கே வேகாது, உங்களை ட்ராமாவை நான் ஒழிக்கிறேன்னு இல்லையாப்பான்னு சொல்லி மறுபடியும் அந்த 4 மருமகளும் போர்க்கொடி தூக்க போகிறது உறுதி தான். மனசு மாறி வந்திருக்கிற அந்த வீட்டு மருமகளை குணசேகரன் இந்த விதத்தில் ட்ரீட் பண்ணக்கூடாது, அவங்கள அன்பாக செயல்படுத்தி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. ஏன்னா குணசேகரன் இது போல் ஒரு சீப்பான மைண்டோட அவர் செயல்பட்டார்னா மறுபடியும் அந்த வீட்டு பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம், குணசேகரன் இன்னும் என்னென்ன சீப்பான வேலை செய்ய போகிறாரு, இன்னும் என்னென்ன தில்லுமூலி வேலை செய்ய போகிறாரு, அந்த வீட்டு பெண்களை எப்படி பிரித்து வைக்கிறதுக்கு என்னென்ன திட்டத்தை கையாள போகிறாருன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எதிர்நீச்சல் குடும்பத்தில் என்னென்ன சம்பவம் நடக்கும், என்னென்ன சம்பவம் நடக்கலாம்னு சொல்லி நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிக முக்கியமாக இந்த வீடியோவை பற்றி ஒரு கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.